ஹாய், ஐ எம் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த இந்த இடத்துல லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கனவு இருக்கும். ஸோ அதை அடையிறதுக்கு இங்கிலீஷ் ஒரு தடையா இருந்துட்டு இருக்கும். ஸோ அதை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்லலாம். பட் இதுவும் ஒரு ரீசன். வித் லாங்குவேஜஸ் யூ கேன் மூவ் ஃப்ரம் ஒன் சோசியல் சுச்சுவேஷன் டு அனதர். அதாவது நீங்க லாங்குவேஜ்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் மூலம் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு அந்த மொழி, அந்த கலாச்சாரம் பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனீங்க அப்படின்னா என்ன, அந்த சோசியல் சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மொழி அந்த இடத்துல உள்ள லாங்குவேஜ் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அப்போதைக்கு இங்கிலீஷ் போனீங்கன்னா அந்த வேர்ல்டு ஃபுல்லா எங்க டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு மோஸ்டா யூஸ் பண்ற ஒரே லாங்குவேஜ் அது இங்கிலீஷ் தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். தி இடம்பெறும் இடங்கள்னு சொல்லிட்டு 11 விஷயங்களை பார்த்துருந்தோம். இந்த இடம்பெறாத இடங்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் இருக்கு. இது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ மியூசிக் முன்னாடி தி வராது. அதாவது லிசன் டு மியூசிக், லிசன் டு த மியூசிக்னு சொல்லக்கூடாது. நான் அந்த மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. லிசன் டு மியூசிக்னு தான் சொல்லணும். ஸோ இசை கருவிகளுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து தி போடணும். ஸோ த போடணும். மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கோம், லிசன் டு மியூசிக் தான் சொல்லணும். மியூசிக் முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தி வராது. அதே மாதிரி வாட்டர், அதாவது நீங்க டோன்ட் வேஸ்ட் தி வாட்டர் கிடையாது, டோன்ட் வேஸ்ட் வாட்டர். டோன்ட் வேஸ்ட் வாட்டர். ஏன்னா தி வந்து தண்ணிக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம தி செய்யக்கூடாது. ஸோ விளையாட்டுக்கு முன்னாடி தி வராது. எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் ஐ பிளே கிரிக்கெட், ஐ பிளே த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ பிளே கிரிக்கெட். நவுனுக்கு முன்னாடி என்ன வரும், நவுனுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல்ஸ் வரும்னு சொன்னேன். எதுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு பேருக்கு முன்னாடி, ஒரு ஊருக்கு முன்னாடியும், மியூசிக் முன்னாடி வராது, வாட்டருக்கு முன்னாடி வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் வேஸ்ட் தி வாட்டர் இல்ல, டோன்ட் வேஸ்ட் வாட்டர். டோன்ட் வேஸ்ட் தி வாட்டர் கிடையாது, டோன்ட் வேஸ்ட் த வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் வாட்டர், வாட்டர் மட்டும் தான். ஸோ வாட்டர். ஐ பிளே கிரிக்கெட், ஐ பிளே தி கிரிக்கெட் கிடையாது, ஐ பிளே கிரிக்கெட். ஐ லைக் கபாடி, ஐ லைக் ஃபுட்பால், ஐ பிளே ஃபுட்பால். இந்த மாதிரி உங்களுக்கு விளையாட்டுக்கு முன்னாடி விளையாட்ட கூட தி போடக்கூடாது, அதாவது த போடக்கூடாது. இப்போ வந்து 3 விஷயத்த பார்த்தோம். இப்போ வந்து உணவிற்கு முன்னாடி, அதாவது உணவிற்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தி போடக்கூடாது. த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது, த லஞ்ச்னு சொல்லக்கூடாது, த டின்னர் அப்படிங்கிறது தி. இந்த இடத்துல எல்லாம் என்ன வராதுன்னா தி வராது. ஊர்களுக்கும் பெயர்களுக்கு முன்னாடி வந்து தி வராது. எங்க வராதுன்னா ஐ வென்ட் டு ஹி வென்ட் டு கோவை, அவன் கோவைக்கு போனான். ஹி வென்ட் டு. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒண்ணுமே ஒரி பண்ணிக்காதீங்க. அவன் கோவைக்கு போனான்னு சொல்றது. சி கேம் டு மதுரை, அவள் மதுரை வந்தாள். அவள் கேம் டு மதுரை, அவள் மதுரை வந்தாள். மை டேட் கோ டு மும்பை, எங்க அப்பா மும்பைக்கு போனாங்க. மும்பை, தி மும்பை கிடையாது. மை டேட் கோ டு தி மும்பை வராது. டு, அதாவது அந்த இடத்துல தி ஆர்டிகல்ஸ் வராது. ஊருக்கு முன்னாடி பெயருக்கு முன்னாடி என்ன வராது, ஆர்டிகல்ஸ் வராது. மை பிரதர் இஸ் இன் அமெரிக்கா, அமெரிக்காவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தி வராது. ஆனா சி இஸ் இன் தி யுஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த யுனைடெட் கிங்டம்னா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு, ஒரு நாடுகளின் கூட்டம் தான் யுஎஸ்ன்னு சொல்லுவாங்க, யுஏகே இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பட்ட நாடுகள் வந்துச்சுன்னா தி வரும். சி இஸ் இன் த யுஎஸ். அதனால இந்த இடத்துல இது கரெக்ட் தான். ஸோ யுஎஸ், இந்த மாதிரி ஒரு யுஏஇ, யுனைடெட் கிங்டம், யூகே இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நாடுகள் தான். மொத்தம் நாடுகளின் கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்ட நாடுகளா இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பக்கத்துல நான் என்ன வரும், தி வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி த ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா தி வரும். த செகண்ட், தேர்ட், த ஃபோர்த், த நெக்ஸ்ட், த லாஸ்ட், when is the last bus, அதாவது கடைசி பஸ் எப்ப அப்படிங்கிற பஸ்ல நீங்க வந்து தி யூஸ் பண்ணணும். த நெக்ஸ்ட், அதே மாதிரி த வந்து நெக்ஸ்ட், த லாஸ்ட், இதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நமக்கு தி வரும்னு பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் தி வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா த லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், இதுல எல்லாத்துலயுமே என்ன வராதுன்னா தி வராது. இந்த மந்த், வீக் இந்த மாதிரிலாம் வந்துச்சு, மந்த், வீக், இயர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா நமக்கு வந்து தி வராது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம தி போடக்கூடாது.
ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க. த லாஸ்ட் வீக்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் பஸ்ன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை சொன்னோம்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வராது, தி த போடக்கூடாது. இது 2 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இது 2 சென்டென்ஸ்ல எது கரெக்ட்? she went to school, she went to the school எப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். 2 சென்டென்ஸ் கொடுக்கு. இது ரெண்டுமே கரெக்டான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. 2ல எது கரெக்ட்னு யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று கரெக்ட், ஏதாவது ஒன்று ராங்னு வந்திருக்கும். ஸோ இது 2மே கரெக்ட் தான். அப்புறம் எதுக்கு இது 2மே சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இங்க த வந்திருக்கு, அதாவது she went to school, அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா புள்ளி வச்சு ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவள் ஸ்கூலுக்கு போனா, எதுக்கு போனானா ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு தான் போவா. ஸோ ஸ்கூலுக்கு படிக்கிற ரீசனுக்கு போனா அவங்க she went to school, அதனால அந்த இடத்துல தி போடக்கூடாது, த போடக்கூடாது. she went to the school அப்படின்னு போட்டு ஒரு டாட் போட்டு இதோட கண்டினியூ இருக்கு. she went to school to collect the mark sheet. அவங்க அம்மா போனாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க, ஆனா வந்து படிக்கிறதுக்கு இல்ல. collect the mark sheet, meet the teacher, she went to the school to meet the teacher. இந்த மாதிரி ஏதாவது வேற ஒரு பர்பஸ்க்கு, அதாவது படிக்க தவிர அந்த ஸ்கூலுக்கு வேற விதமான பர்பஸ்க்காக போயிருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல தி வரும், அதை கண்டினியூ பண்றதுக்காக. he went to church, அதாவது சர்ச்சுக்கு போனோம்னா he went to church, அதாவது சர்ச்சுக்கு சாமிக்கு ப்ரே பண்ண போனோம்னா ஓகே, ப்ரே பண்ணுங்கிற ஒரு ரீசனுக்காக அங்க ப்ரே பண்றதுதான் இங்க வழக்கமா நடக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் என்ன பர்பஸ்ல அந்த இருக்குதோ அந்த பர்பஸ்க்கு போனீங்கன்னா தி வராது. she went to the church அப்படின்னா வந்து இந்த இடத்துல தி வருது அப்படின்னா வந்து வேற ஒரு ரீசனுக்கு, அதை பெயிண்ட் அடிக்க கூட போலாம். he went to the church to meet the father, அவங்கள ஃபாதரை மீட் பண்ண கூட நீங்க போலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த ரீசன்ல அந்த கரெக்டான பர்பஸ் இல்லாம வேற ஒரு பர்பஸ்க்காக போனீங்க அப்படின்னா வந்து, வேற ஒரு தேவைக்காக போனீங்க அந்த இடத்துக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்துல தி வரும். த லாஸ்ட் சென்டென்ஸ் he went to the hospital, நீங்க எப்பவுமே வந்து he went to ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா பேஷண்டாக தான் நீங்க வந்து அங்க போறீங்கன்னு அர்த்தம். ஸோ went to the அந்த இடத்துல வந்து பேஷண்டா இருக்க விரும்ப மாட்டோம்ல யாருமே. ஸோ he went to the hospital to meet the parent, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பேரண்ட மீட் பண்ண போனா, ஸோ பாக்குறதுக்கு போனா. he went to the hospital to see her mother, him mother, அவங்களோட அம்மாவை பாக்குறதுக்கு போனா. இந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஸோ எந்த ஒரு ரீசனுக்கு இது அதே மாதிரி நம்ம ஜெயிலுக்கு வந்து ஐ வென்ட் டு ஜெயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஜெயில கைதியா போயிருக்கீங்க, அதாவது பிரிசனா போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து he went to hospital சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தி போட்டு நம்ம என்ன ஒரு ரீசனுக்காக, ஏன்னா வந்து அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பேஷண்டாவோ இல்ல பேஷண்டா போக நினைக்க மாட்டோம், பேஷண்டா போகவும் விரும்ப மாட்டோம், அதே மாதிரி ஒரு கைதியா போகவும் விரும்ப மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம தி போட்டு த போட்டாதான் நம்ம கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக போகல அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் ஹீன்னு கேட்டோம். ஸோ ஹி இஸ் மிஸ்டர் விக்கின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டாவது வாட் இஸ் ஹீன்னு பார்த்தா ஹி இஸ் அன் இன்ஜினியர். இந்த இடத்துல இது ரெண்டுமே என்னன்னா வந்து நவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நவுன்னா ஒண்ணுமே இல்லைங்க, பெயர் சொல். இன்ஜினியருங்கிறது பெயர் சொல். இந்த நவுனுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு வந்து ஆர்டிகல்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஆர்டிகல்ஸ் தான் எங்கெங்க வரும் எங்கெங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில லிஸ்ட் கொடுத்திருந்தோம். ஸோ அதை வந்து ஏஇஐஓயு உயிரெழுத்துக்கு உச்சரிப்புக்கு முன்னாடி என்ன வரும்னா ஆன் வரும். ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து ஏ வரும். இதுதான் வந்து நம்ம ஃபுல்லா பார்த்தோம். ஸோ மூணாவதா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஹவ் இஸ் ஹி அப்படின்னு. ஹவ் இஸ் ஹினா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இடத்துல யாரை பத்தி, அவனை பத்தி ஒரு விஷயத்த வந்து டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த நவுனை பத்தி ஏதாவது சொல்ல நினைச்சா, அதை பத்தி ஏதாவது புகழ நினைச்சா, இல்ல அதை பத்தி இழிவுபடுத்தணும்னு நினைச்சா இந்த அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல தான் நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இனிமே வர போறதுல அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. This is A65. Have a nice day.